அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இப்ப சமீப காலமா அடுத்தடுத்து நீதிமன்ற வழக்கு விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு அப்படிங்கிற விவகாரம் குறித்து நாம் முந்தைய வீடியோக்கள்ல பதிவு செய்திருக்கிறோம். இப்ப இறுதியா நடைபெற்ற அந்த வழக்கு விசாரணையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. என்ன? எங்களுடைய மாவட்டத்துல இன்ன பெயர் கொண்ட இந்த ஏஜென்ட் அவர் பெயர்ல இந்த இடங்கள்ல இத்தனை கோடி மதிப்பிலான இத்தனை ஏக்கர் அளவுல இடத்தை வச்சிருக்கிறாரு. அது நியோமேக்ஸ்ல நாங்கெல்லாம் போட்ட முதலீட்டுனால அந்த பணத்தை வச்சு வாங்கின சொத்துக்கள், அதை எல்லாத்தையுமே இதுல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதற்கு பதிலளித்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தி, எப்ப நான் பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளை மட்டும்தான் நான் கையாண்டுட்டு இருக்கிறேன், தனிச்சிறப்பா என்ன இந்த விவகாரத்தை கையாளணும்னு மட்டும்தான் எனக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, அதனால இதை நான் கையாள முடியாது. சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துல இந்த கோரிக்கையை முன்வைங்க, உங்களுக்கு கூடுதலா ஒரு ஆலோசனை வேணா தர, தலைமை நீதிபதிக்கும் மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய பதிவாளருக்கும் ஒரு கடிதத்தை எழுதுங்க, நியோமேக்ஸ் தொடர்பான இது போன்ற கோரிக்கைகளையும் இந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஒரு கோரிக்கை வைங்க. அவங்க அனுமதிச்சாங்கன்னா நான் விசாரிக்க ஆட்சேபனை கிடையாது, நான் விசாரிக்கிறேன், ஆனா நானாக இந்த வழக்கை எடுத்து நான் விசாரிக்க முடியாதுன்னு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்காரு. இந்த வழக்கு விசாரணையில நீதியரசர் தண்டபாணி ஒரு விரிவான உத்தரவை பிறப்பித்து, நீதியரசர் தண்டபாணியை தொடர்ந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விரிவான தீர்ப்பை கொடுத்து, அதன் பிறகு அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்ட அல்லது அப்போதைக்கு அந்த பெஞ்சில இருந்த நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை எனக்கு முன்னாடி இருந்த நீதியரசர்கள் பல்வேறு விதமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இதை நான் மேலும் தொடர்ந்து விசாரிக்கிறது பொருத்தமா இருக்காது, அவரே விசாரிச்சாதான் சரியா இருக்குன்னு சொல்லி அவர் வைத்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் ஏறத்தாழ ஒரு 3 மாத இடைவெளி அப்படிங்கிறது ஏற்பட்டது. இதற்கு முன் இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தியே தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீதிமன்ற பதிவாளரிடத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த பின்னணியில இருந்துதான் மதுரை நீதிமன்ற அமர்வில் இருந்த சமயத்தில் விசாரித்த வழக்கை தற்போது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சென்னை உயர் நீதிமன்ற கிளையில் இருந்தாலும் இந்த வழக்கை அவரே தொடர்ந்து விசாரிப்பார்னு சொல்லி சென்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு. அவர் இந்த வழக்கை விசாரிச்சிட்டு இருக்கிறார். இந்த இடத்துல இவர் பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளை மட்டும் கையாள்வாரா அல்லது நியோமேக்ஸ் தொடர்பான அனைத்து வழக்குகளும் இவர் வசமே போக போகிறதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்போதே இருந்தது. இப்போது வரைக்கும் அது ஒரு விடை காணாத கேள்வியாக தான் தொடர்ந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த விவகாரத்தை நாம் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறோம். அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் அப்படின்னு நம்ம யாரையும் தனிப்பட்ட நீதிபதி பெயரை சொல்லி இவர் தான் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்வதற்கு இல்லை. ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு நீதியரசர் அந்த வழக்கை விசாரித்தாலும் அவர் வசமே நியோமேக்ஸ் தொடர்பான அனைத்து வழக்குகளும் வருவது போல ஒரு ஏற்பாடை செய்யணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது. இல்லைன்னா வெவ்வேறு நீதிபதிகள் வெவ்வேறு அணுகுமுறைகள், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க. அல்லது இந்த வழக்கு அவர் விசாரணையில இருக்கு, இதுல நான் இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது அப்படின்னு அதுல ஒதுங்குவதற்கான ஒரு போக்கும் இருக்கு. இது நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு சாதகமாகத்தான் முடியும். அப்ப அந்த அடிப்படையில் இருந்துதான் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது முன்வைக்கப்பட்டது. இப்ப இந்த நியோமேக்ஸ் தொடர்பா என்னென்ன கோரிக்கைகளுக்காக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது? ஏற்கனவே சில வழக்குகள் நிலுவையில் இருக்கு. சிபிஐ விசாரணை வேணும், சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் அமைப்பு இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வழக்கா பார்க்கப்படுது. அதற்கு அடுத்தது நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை அடையாளம் கண்டு தனிநபர்கள் சார்பாகவும் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சங்கங்களின் சார்பாகவும் பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னரே சொன்ன மாதிரி நியோமேக்ஸ் முன்னணி இயக்குனர்கள், அதனுடைய தலைவர்களா இருந்தவங்க, அவங்க பேர்ல இருக்கிற சொத்து, அவங்க பொண்டாட்டி பேர்ல இருக்கிற சொத்து, மாமன் மச்சினன் சொல்லிட்டு பினாமி பேர்ல இருக்கிற சொத்துக்களை எல்லாத்தையும் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தகவல்களை திரட்டி நீதிமன்றத்துல பல்வேறு வழக்குகளாக தாக்கல் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நியோமேக்ஸ் தொடர்பாக யார் ஒருவர் எந்த ஒரு கோரிக்கையோட எந்த ஒரு மனுவை தாக்கல் செய்தாலும் அது அந்த சிறப்பு நீதிமன்ற எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு நீதிபதியாக இருந்தாலும், அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அல்லது அவருக்கு பதிலாக சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கக்கூடிய வேறு எந்த ஒரு பொருத்தமான நீதிபதியாக அமர்த்தப்படுகிறாரோ அவர் முன்பாக மட்டுமே அந்த வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அப்பதான் இந்த வழக்கு ஒரு ஒருங்கிணைந்த முறையில இந்த வழக்கினுடைய சிக்கல்களை புரிந்து இந்த வழக்கினுடைய பல்வேறு பரிமாணங்களை உணர்ந்து உரிய உத்தரவை பிறப்பிக்க முடியும். இல்லைன்னு சொன்னா 4 பேரு 4 தீர்ப்பு 4 திசை நோக்கி
அது நகர்ந்து கொண்டிருக்கும். நடுவுல மாட்டிட்டு இருக்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் அவங்க கூட சேர்ந்து EOW போலீசாரும் தான். ஏன்னா உள்ள வேலையே பார்க்க முடியல. டெய்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு இருக்குது, இந்த சொத்துக்களை அட்டாச் பண்ணு, 30 நாளுக்குள்ள அட்டாச் பண்ணுன்னு. எப்படி பண்ணுவாங்க? உள்ள வேலை செய்யவே ஆள் கிடையாது. இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி ஆகணும். 30 நாள் கழிச்சு 31வது நாள், ஐயா நீங்க உத்தரவு போட்டீங்க, ஏற்கனவே நான் மனு போட்டு 2 வருஷம் அவங்க நடவடிக்கை எடுக்கலன்னு தான் நீதிமன்றத்துக்கு வந்தேன், 1 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கிறேன், நீங்க உத்தரவு போட்டோம் அவங்க அந்த அட்டாச்மெண்ட் செய்யல அப்படின்னு சொல்லி 31வது நாள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்க தொடுத்தா அது EOW போலீசாருக்கு தான் புதிய தலைவலியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஏன் நியோமேக்ஸ் தொடர்பான அனைத்து வழக்குகளும் ஒரே நீதிபதியிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொன்னா சமீபத்திய சில உதாரணங்களையே நம்ம பார்க்கலாம். இப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் IG ரெஜிஸ்ட்ரேஷனை இந்த வழக்குல உள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. அதுவும் ஏன் இந்த மாதிரி நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை அடுத்தடுத்து அவங்க சட்டவிரோதமான முறையில் விற்று கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு நீதியரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றதை அடுத்துதான் இந்த உத்தரவுங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் கொஞ்சம் கவனிக்கணுங்க. ஒரு மோசடி நிறுவனம், அது எக்ஸா இருக்கட்டும் ஒய்யா இருக்கட்டும், நியோமேக்ஸ்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல, அது யாரா இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு பொதுவான நடைமுறை. அவங்க ஏமாத்துனாங்களா ஏமாத்தலையா அடுத்த விஷயம், ஏமாத்தணுங்கிற நோக்கத்துல பர்பஸா செஞ்சாங்களா இல்ல ஒரு பிசினஸா தொடங்கி எதிர்பாராத விதத்துல சிக்கல்ல மாட்டிட்டாங்களா, அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு இந்த இடத்துல இடம் இல்ல. ஒரு வாக்குறுதியை கொடுத்து மக்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வசூல் செய்யறாங்க. அவங்க வாக்குறுதி கொடுத்தபடி அந்த பணத்தை அவர்களால திருப்பி தர முடியல, வழக்குல சிக்கிறாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுது? வழக்கு பதிவு பண்ணுது. அந்த ஏமாற்றின நபர்களை கைது செய்யறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. அப்ப சட்டத்தின் அடிப்படையில 14 நாள் 15 நாள் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் இயல்பா பிணை வாங்கி வெளியில வந்துடுறாங்க. பிணை கொடுக்கும் போது அப்படியே கொடுத்துறாங்களான்னா கிடையாது, அதற்கு பல்வேறு நிபந்தனைகள் கொடுக்கறாங்க. என்னென்ன நிபந்தனைகள் கொடுக்கறாங்க? அது வழக்கு, அது வெறும் சம்பிரதாயமான ஒரு வாசகங்களா இடம் மாறி போயிடுச்சுங்கிறது தான் இந்த இடத்துல நாம் அழுத்தமா பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எந்த விதத்திலையும் சாட்சிகளை கலைக்க கூடாது, இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் எந்த விதத்திலும் நடந்து கொள்ள கூடாதுங்கிறது தான் அந்த நிபந்தனை. ஆனா இந்த 1.5 ஆண்டு காலத்துல இந்த நியோமேக்ஸ் விவகாரத்திலேயே என்ன நடந்திருக்குது? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஹார்ட்ல பைப் வச்சிருக்கிறேன், அதை வச்சிருக்கிறேன், என்ன நம்பிதான் எங்க தாயார் இருக்கிறாங்க, நான் வெளியில இருந்துதான் ஆகணும் அப்படின்னு ஏதோ காரணங்களை சொல்லி பிணைய வாங்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு இவங்க பார்த்த வேலைகள் என்ன? இந்த நியோமேக்ஸ் விவகாரத்திலேயே நீங்க எடுத்துக்கங்க. அடுத்தடுத்து நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை கைமாத்தி இருக்கிறாங்க, சத்தம் போடாம வித்து இருக்கிறாங்க. நியோமேக்ஸினுடைய பல்வேறு துணை நிறுவனங்களுடைய சொத்துக்கள் இந்த 1.5 ஆண்டு கால இடைவெளியில கைமாற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்த புதிய ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு சேல்ஸுக்கே இறங்கிட்டாங்க. அதன் வழியாக நாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்க தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறோங்கிற பேர்ல அந்த வேலையை செய்தாங்க. டைப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பகிரங்கமாகவே அவர்கள் விளம்பரப்படுத்தினார்கள். இன்னும் சொல்ல போனா தினமும் காலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங் போட்டாங்க. இதெல்லாம் EOW போலீசாருடைய கவனத்துக்கு போகாம இருந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பல்வேறு வகைகள்ல பல்வேறு முதலீட்டாளர்கள் பல்வேறு வழிமுறைகள்ல அதை EOW போலீசாருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறாங்க. ஆனா பலன் எதுவுமே இல்லையே. அவங்க பாட்டுல அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, இவங்க பாட்டுல இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதான் இருந்தது. அப்ப இந்த இடத்துல EOW போலீசாருடைய அந்த கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு நியோமேக்ஸ் அப்படிங்கிற பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை அடையாளம் காண்றதிலேயே, அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களை அட்டாச் செய்வதிலேயே இவ்வளவு காலதாமதம் ஆகிடுச்சு. இவ்வளவு காலத்தை அது பிடிச்சிருக்கு. காலதாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்றது கூட தவறு. இவ்வளவு காலத்தை அது கோரி இருக்கு, எடுத்திருக்கு. இன்னும் அதனுடைய துணை நிறுவனங்கள் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு கூட அவங்க இறங்கல. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஏஜென்ட்டுகள், முக்கியமான லீடர்கள், அப்புறம் அந்த லீடருடைய பொண்டாட்டி, மச்சின, மாம, இவன் பேர்ல இருக்கிற சொத்து, இதெல்லாம் எப்ப பதிவானுச்சு, எந்த வருஷத்துல வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க அந்த சொத்துக்களை இது நியோமேக்ஸ் வழியாக சம்பாதித்த சொத்து தான், இது பினாமி சொத்து தான் அப்படின்னு அடையாளம் கண்டு அட்டாச் பண்றது. இது எத்தனை வருஷம் ஆகும்? இதை எளிமைப்படுத்துவதற்கு தான் அந்த EOW போலீசாருடைய பணியை எளிமைப்படுத்துவதற்கு தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து கத்திட்டு இருக்கிறாங்க. நாள் 1ல இருந்து கத்துறாங்க. சொத்தை விற்கும் போதெல்லாம் அவன் சொத்தை விற்கிறான் அப்படின்னு கூப்பாடு போட்டிருக்கிறாங்க. EOW போலீஸ்ல மனு கொடுத்திருக்கிறாங்க, நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. ஆனா எல்லாத்தையும் வித்து ஓஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த வழக்குல IG ரெஜிஸ்ட்ரேஷனை பார்ட்டியா உள்ள கொண்டு வந்தோம். நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை தமிழகம் முழுவதும் யாரும் விற்க கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் போடுங்க, அதுக்கு நான் தடை விதிக்கிறேன்னு சொல்லி நீதியரசர் தடை விதிச்சிருக்கிறாரு. இப்ப தடை விதித்திருக்கக்கூடிய நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய நோக்கத்தை குறை சொல்வதல்ல நமது நோக்கம். இத நீதிபதியினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த உத்தரவை, இன்னைக்கு வாங்கி இருக்கக்கூடிய அந்த உத்தரவை ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வாங்கி இருக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? செஞ்சிருக்கணுமா இல்லையா? நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை அதனுடைய முன்னணி இயக்குநர்கள் விற்க தொடங்கிட்டாங்கன்னு என்னைக்கு முதல் புகார் வந்ததோ அன்னைக்கே அது நீதியரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போய் ரெஜிஸ்டர் வழியாக நியோமேக்ஸ் தொடர்பான சொத்துக்களை விற்க கூடாதுன்னு உத்தரவு வாங்கியிருக்கணும்.
யார் வாங்கியிருக்கணும்? EOW போலீசார் இதை செய்திருக்க முடியும். அரசு தரப்பு வழக்கறிஞர் இதை செய்திருக்க முடியும். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இதை செய்திருக்க முடியும். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் 100க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கு. 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அங்க வாதிடுறதுக்கான அவகாசம் இருக்குதா அப்படின்னா அதுவும் இன்னைக்கு இல்லாம தான் இருக்குது. ஆனா EOW போலீசாரும் அரசு வழக்கறிஞர்களும் தான் இந்த வழக்கினுடைய முழு பரிமாணத்தை புரிந்து கொண்டு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கணும். இந்த உத்தரவை இந்நேரம் வாங்கி இருக்கணும். இது தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிற கதையா இப்பதான் இன்னைக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அதற்குள்ளாக இந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்து அதிலேயும் ஒரு லாபம் அவர்கள் பார்த்துட்டாங்க. இதை தானங்க அவங்க தீர்வு திட்டம் சொல்லியே முன்வைத்தாங்க. 3 லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்கியா, மேற்கொண்டு 2 லட்ச ரூபாய் என்கிட்ட கையில கொண்டு வா, 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள இடத்த உனக்கு நான் எழுதி தரேன், உன் பத்திரத்துக்கு உண்டான மதிப்பு உனக்கு ஆயிடுச்சு, இந்த பிடிச்சிட்டு போ அப்படின்னு இந்த நீ நெல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வர, 2 பேரும் தேய்ச்சி சாப்பிடலாம்னு சொல்ற கதையாதான் இதையும் நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப இந்த இடத்துல இன்னொரு விவகாரம் இருக்கு. நியோமேக்ஸ் இந்த வழக்கை இழுத்தடிக்கிறாங்க. அவர்கள் தரப்பு ஆவணங்களை இன்னும் நீதிமன்றத்திட்ட கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆதி காலம் தொட்டு 5 கோடி ஏக்கர் நிலம் என் கைவசம் இருக்குங்கிறத தொடர்ச்சியா அவங்க பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆனா அதற்கு போதுமான விவரங்களை நீதிமன்றத்திடமே கூட அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை அப்படிங்கறத தான் நாம் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருக்கிறோம். கடைசியாக அவர்கள் தரப்பில் கொண்டு வரப்பட்ட வழக்கறிஞர் டி குமார் அவர்கள் தான் அந்த ஆதாரத்தை நீதிபதி கிட்ட காட்டுறாரு. காட்டினோன்னு நீதியரசர் வாங்கி உள்ள சொருகிட்டாரு. இப்ப அதுதான் நியோமேக்ஸ் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட ஒரு பெரிய ஆப்பா மாறி போயிடுச்சு. நீ துண்டு சீட்டை இது நாள் வரைக்கும் கொடுத்திருந்தாலும் அந்த நிலத்தை மதிப்பீடு செய்வதற்கான அந்த கமிட்டியிடம் அது தொடர்பான விவரங்களை வழங்கியே ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளானாங்க. அப்பவும் அவங்க கொடுத்தாங்களாங்கிறீங்க, கொடுக்கல. இன்னும் சாக்கு போக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு இதை நீர்த்து போக செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு இழுத்தடிக்க முடியுமோ அதை அவர்கள் தரப்பு செய்துகிட்டு தான் இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நான் முன்னரே சொன்னது போல நியோமேக்ஸ்னு கிடையாது, எந்த ஒரு ஏமாற்று நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு மோசடி புகாரில் சிக்கிருச்சு அப்படின்னு சொன்னா அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே நீதிமன்றத்திடமோ EOW போலீசாரிடமோ கையில ஒப்படைச்சு, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இவ்வளவுதாங்க, இதை வச்சு ஏதோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்து நீங்களே பிரிச்சு கொடுத்துருங்கன்னு என்னைக்காவது முன் வந்திருக்கிறார்களா? அந்த மாதிரி முன் செட்டில்மெண்ட் செய்ததற்கான வரலாறு எங்கேயாவது இருக்குதா சொல்லுங்க. இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியோமேக்ஸ் நிறுவனம் செட்டில் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்குது. நீதிமன்றமும் EOW போலீஸ் கையை பிடிச்சிக்கிட்டு தடுத்துக்கிட்டு செட்டில்மெண்ட் செய்ய விடாம தடுத்துட்டு இருக்காங்க. சில முதலீட்டாளர்கள் தரப்புல இருக்கக்கூடிய சில குழுவினர்கள் தான் நீதிமன்றத்துல வழக்குக்கு மேல வழக்கு போட்டு இதை முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிட்டு இருந்தாங்க. எப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாரு. பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இத்தனை பேரு 23,000 லட்சம் பேருன்னு வந்துருச்சு. அது நியோமேக்ஸ் நிறுவனமே ஒத்துக்கிடுச்சு. அப்ப ஒத்துக்கிட்டவங்களுக்கு பணத்தை கொடுத்தாகணும். பணத்தை கொடுத்ததுக்கு உன்கிட்ட இருக்கிற சோர்ஸ் என்ன கொடு அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்கிட்ட 5 கோடி சதுர அடி நிலம் என்கிட்ட இருக்குன்னு சொல்ற, அததான் கொடு, நான் பிரிச்சு கொடுக்குறேன்னு கேக்குறாங்க. அப்ப அதனுடைய மதிப்பு நீ ஒண்ணு சொல்ற, அரசு தரப்பு ஒண்ணு சொல்றாங்க. அரசு தரப்பு சொல்றதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதை விட 10 மடங்கு எங்களுக்கு மதிப்பு கூட இருக்குது, இதை எப்படி நாங்க ஏத்துக்க முடியும்னு சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துலதான் உனக்கும் வேண்டாம் அவங்களுக்கு வேண்டாம், ஒரு மத்தியஸ்தமா எல்லாரும் ஏற்கக்கூடிய வகையில சட்டப்பூர்வமான வகையில ஒரு மதிப்பீட்டாளர் குழுவை ஏற்படுத்துறோம். அவங்க அந்த இடத்தை நிர்ணயம் செய்து ஒரு மதிப்பை சொல்லட்டும், அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போவோங்கிறது தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய உத்தரவு. அப்ப ஒரு இடம் நீ தான் கொடுக்கற, யாரும் உங்ககிட்ட இருந்து உங்களுடைய ஆவணங்களை உங்களுக்கு தெரியாம எங்க இருந்து உறுதி எடுத்துறல, நீதிமன்றத்துல நீங்க தான் சமர்ப்பிக்கிறீங்க. இதுதான் எங்க கிட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்களினுடைய பட்டியல். 5,000 கோடி சதுர அடி இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அந்த பட்டியலை நீங்க கொடுத்த உடனேயே எல்லாருக்கும் நீதியரசர் பிரிச்சு கொடுக்க போறது கிடையாது. அதை மதிப்பீடு செய்யறதுக்கு தான் ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறாரு. அந்த மதிப்பீடு செய்யறதுக்கு அந்த இடம் தொடர்பான விவரங்களை நீங்க தர மறுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல அந்த செட்டில்மெண்ட்டுக்கு தடையாக இருப்பது யார்? நீதிமன்றமும் EOW போலீசாரும் இல்ல இப்படி ஒரு உத்தரவு வருவதற்கு காரணமாக வழக்கு தொடுத்த அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளருமா? யார் காரணம்? ஏன் உங்களால அந்த டீடைல் ரிப்போர்ட்டை கொடுக்க தயங்குறீங்க? ஏன் கொடுக்க முடியல? அதற்கு எத்தனை மாதம் உங்களுக்கு தேவைப்படுது? 1.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த இடம் தான் கவனிக்கத்தக்கதா இருக்கு. அது வழக்குல சிக்கன நிறுவனம் அப்படிதான் கையாளும். வக்கீலுக்கு 2 லட்ச ரூபாய் ஃபீஸை கொடுத்து உலகத்திலே பெரிய வக்கீலை கூட கொண்டு நிப்பாட்டுவாங்க. சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகளை தேடுவாங்க. இது EOW போலீசாருக்கு தெரியாத விவகாரங்களா? அப்ப இது போன்று ஏமாற்று நிறுவனங்கள் என்னென்ன வழிமுறைகளை இதற்கு முன்னர் கையாண்டு இருக்கு, என்னென்னலாம் சாக்குப்போக்கு சொல்லி வழக்க எத்தனை வருடத்துக்கு இழுத்தடித்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவகாரங்களை எல்லாத்தையுமே நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப அதற்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில அவர்கள் தான் அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்திருக்கணும். இதுவரைக்கும் எடுக்கலனா கூட இனி எடுக்கணும் அப்படிங்கறத தான் இந்த IG ரெஜிஸ்ட்ரேஷனை ஒரு பார்ட்டியா கொண்டு வந்த வழக்காக இருக்கட்டும், நியோமேக்ஸ் தொடர்பான அந்த இடங்களை விற்கிற விவகாரத்துல விதிக்கப்பட்டிருக்க அந்த இடைக்கால தடை அப்படிங்கிற விவகாரத்தையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.